IBC Mangai சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் ஸோ அவங்களோடது இதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இது கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்குமா. இது வந்து ஐப்ரோக்காக பிஏசியில் இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ப்ளஷ்னா அவ்வளோ பிடிக்கும், அது ஏன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா இதை விட எனக்கு வந்து இது சாந்து பட்டு ரொம்ப பிடிக்கும். சீரியலில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸே என்னென்னா லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக போடக்கூடாது. ஆப்வியஸாக எப்பவுமே ஒரு நெயில் பாலிஷ் இருக்கும், ஏன்னா சம்டே கம்மன் இல்லாமல் சும்மா இருக்கும் போது அந்த நெயில் பாலிஷை சுரண்டி விட்டுருவோம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது கரெக்டாக ஏதாவது கைக்கு ஏதாவது ஷார்ட் வைக்கும்போது என்னம்மா இது இப்படி இருக்குது அதனால டக்குன்னு இது எடுத்துட வேண்டியது தான். இது வந்து பிஏசியோடது. இது வந்து அந்த ஐ ஷேடோ வந்து பவுடர் மாதிரி இருந்ததில்ல, அது இது வந்து க்ரீம் டைப்பில் இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், ஆக்சுவலி ஆல்ரெடி இதே ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான், இது ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான், இது பவுடர் ப்ரஷ்ஷு, இது ஒரு பவுடர் ப்ரஷ்ஷு, இது ப்ளஷ்ஷுக்கு, இது கான்டூருக்கு. நிஜமாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூட் இல்லைனா கூட வீட்டில் கூட நிஜமாக இந்த ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன். அஜித் குமார் நடித்த பிளாக் பஸ்டர் மூவி வலிமை இப்போ உங்க Z5 ஆப்ல பாருங்க. ஹெச் வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து உங்களோட மேக்கப் பேக் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று நான் எடுத்துடலாமா? ஓகே. ஆக்சுவலி இந்த பேக் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பவுச் வச்சுருப்பேன். ஓகே. பவுச்சில் நிறைய திங்ஸ் வைக்க முடியாது, விழுந்துகிட்டே இருக்கும்னா, ஸோ மொத்தமாக எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பேக். ஓகே, அழகாக ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்குது. ஆமாம், எல்லாமே இதுக்குள்ளே ஃபிட் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோன்னா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஆரம்பிக்கணும்னா, ஸோ இது வந்து ஆக்சுவலி சென்டிமெண்ட். ஆமாம், இது வந்து பன்னீர், அந்த ரோஸ் வாட்டர் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர். ஓ, டோனிங்காக. ஆமாம். ஓகே. ஸோ அதுதான் அப்படி சொன்னேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ஆயில் ஃபேஸ்னா, ஓகே. ஸோ இது வந்து நியூட்ரோஜினான்னு சொல்லி இது வந்து வாட்டர் பேஸ்டு இல்லை. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் கலர் பாரோட ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போர், ஸோ இது வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, லைக் இது வந்துட்டு டோனருக்கு அப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ப்ரைமர். ஓகே. அப்போ டோனர் அது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணனே, மாய்ஸ்சரைசருக்கும் முன்னாடி பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். நான் நிறைய ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணியிருக்கு, பட் ஆனால் ஆயில் ஃபேஸ்னால் அது உடனே மேக்கப் கலைஞ்சிரும்ல, ஒரு மாதிரி கேக்கியா. ஆமாம், ரொம்ப இதுவாகிடும். ஸோ க்ரெலான். ஸோ அவங்களோடது இதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இது கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்குமா. ஸோ அதனால ஆக்சுவலி நிறைய செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுற ஒரு நிஜமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ என்னென்னா மேக் இருக்குது, பாபி ப்ரவுன் இருக்குது. ஸோ மேபி அது ஸ்டேட்டஸ்க்காக கூட நிறைய பேர் வந்து நிறைய மாற்றுறாங்க. க்ரெலான் அவங்களோடது தான். ஸோ இது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இது வந்து ஐப்ரோக்காக. ஓகே. பிஏசியில் இது ரொம்ப நல்லா இருக்குது, சும்மா இது சூப்பராக இருக்குது. ஐப்ரோஸை கொஞ்சம் திக்காக காட்டுறதுக்கு. ஆமாம், இதில் ஷேட்ஸ் இருக்கும். ஐப்ரோ இதை வச்சு தான் போடுறது, பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டாக இதில் ஒரு பிளாக் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம காஜலாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இது வந்து ஐ ஷேடோ நைக்காவில் வாங்கினேன், நிறையா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ளஷ்னா அவ்வளோ பிடிக்கும், அது ஏன்னு தெரியாது. தெரியுது. ஆமாம். ஸோ இது வந்து ரெவல்யூஷனோட பேலட். இதில் வந்து என்னென்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா இதை விட எனக்கு வந்து இது சாந்து பட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஸ்டில் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, இன்னும் யூஸ் பண்ணுறீங்களா இது அப்படின்ட்டு. எனக்கு ஸ்டிக்கர் போட்டிருந்தாலும் எனக்கு இதுதான் வைக்க பிடிக்கும். ஸோ ஷூட்டில் வந்து இது வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டோம்னா இல்லை, ஏதோ ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டாக ஏதோ முடிச்சிட்டோம். நிஜமாக அது கஷ்டம் தெரியுமா, ஒரு பக்கம் இப்படி போகும், ஒரு பக்கம் இப்படி போகும். ஸோ அதில் வந்து இது வந்து யாருடைய மேக்கப் பேக்லையுமே நாங்கள் பார்க்கல இல்லையா. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நிஜமாக. இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரியலில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸே என்னென்னா லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக போடக்கூடாது. அந்த டிஓபி சர்ஸ்க்கு வந்து போய் நின்னோடனே லிப்ஸ்டிக்கை கலைங்க அப்படின்னு தான் நேச்சுரலாக சொல்லுவாங்க. நம்ம எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் லிப்ஸ்டிக்கை கலைங்க. ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக இந்த நைக்காவோட வந்து சூப்பர் மாம்னு சொல்லிட்டு ஒரு இது, அந்த ஷேட் பேர் சூப்பர் மாம். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப கம்மி, நார்மல் இதுதான். ஸோ இந்த ஒரு ஷேட் தான் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தொடங்கன்னு சொல்லலை. ஸோ அதனால் வந்து சீரியல்னாவே இந்த ஒரு ஷேட் தான். ஐ திங்க் இப்போ இது யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ இது லிப்ஸ்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸாக எப்பவுமே ஒரு நெயில் பாலிஷ் இருக்கும்,
ஏன்னா சம்டைம் கம்முன்னு இல்லாமல் சும்மா இருக்கும்போது அந்த நெயில் பாலிஷை சுரண்டி விட்டுருவோம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது கரெக்டாக ஏதாவது கைக்கு ஏதாவது ஷார்ட் வைக்கும்போது என்னம்மா இது கை இப்படி இருக்குது அதனால டக்குன்னு இது எடுத்துட வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மஸ்கரா. ஆனால் எவ்வளோ மஸ்கரா வாங்கினாலுமே நம்ம அது கொஞ்ச நாளில் அது யூஸ் ஆகாமல் போயிடும். அதாவது என்னென்னா அது கரெக்டான ஒரு ஷேப் கொடுக்காது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நம்ம காஸ்ட்லியாகவும் யூஸ் பண்ணியாச்சு, அது பிராண்ட் ரொம்ப விலை கம்மியாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது சீக்கிரத்தில் ரொம்ப காஞ்சி போயிடும். இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கா? சீக்கிரம் காஞ்சி போயிடும், அது யூஸே பண்ண முடியாது. அப்புறம் பக்கத்தில் இருக்க கேரக்டரே வாங்கி யூஸ் பண்ணும். அப்புறம் இது காஜல் வந்து வச்சுருப்பேன் நான், ஹிமாலயாஸோட காஜல் வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு அதில் போடும்போது தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் பாருங்களேன், இது வந்து கண்டிப்பாக ஆமாம் எதுலேயுமே போட முடியாது. சீரியலுக்கு எதுக்கும் போட முடியாது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சீரியலில் வந்து கல்யாணம் ஆன மாதிரி நடிக்கும் போது இங்கே குங்குமம் வைப்பாங்கல்ல. ஸோ நம்ம நார்மல் குங்குமம் வைக்குமா என்னடா ஸ்வெட் ஆகும்போது நடும் ஃபோர்ஹெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது அப்புறம் நோஸில் வந்து இப்படியெல்லாம் நிற்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இந்த லிப்ஸ்டிக் எடுத்து அங்கே குங்குமம் மாதிரி வச்சுருவோம். ஸோ அது வந்து ஃபுல் டே ஸ்டே அப்படியே இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு டெய்ல் கூம் இருக்கும். ஆக்சுவலி சீரியல் நடிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி மாடலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கும் பேக் ஹோம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று மேக்ஸிமம் அப்ஃப்ளோ தான். சொன்னேன்ல ஐலைனர், நம்ம எவ்வளோ ஐலைனர்ஸ் வாங்கினாலுமே இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்க ஒரு கம்ஃபர்ட் வந்து எந்த பிராண்டட்லேயும் வராது. ஓகே. ஸோ ஆக்சுவலி உள்ளே அந்த பேக்லேயே வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. ஆமாம்மா இருக்கும், செப்பரேட்டாக. இது நமக்கு ஏற்ற மாதிரி இதை தனியாக அப்படி எடுத்து ஆமாம் ஸ்டோரேஜ்க்காக இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் என்னன்னு சொல்லி இந்த பேக் வாங்குனீங்க? ஆக்சுவலி அமேசானில் தான் வாங்கினேன். ஓகே. மேக்கப் பேக் கிட் அப்படின்ற மாதிரி தான். இது ஆக்சுவலி நான் வேறு ஏதோ ஒரு ஆடில் பார்த்தேன். ஸோ அப்படி வாங்கினேன். எனக்கும் சரியாக நேம் தெரியல. இது வந்து பிஏசியோடது. இது வந்து அந்த ஐ ஷேடோ வந்து எப்படி சொல்கிறது, பவுடர் மாதிரி இருந்ததுல அது. இது வந்து க்ரீம் டைப்பில் இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது. ஸோ அதுதான், மற்றபடி ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் இது லிப்போ. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரஷஸ்னால் கொஞ்சம் பிடிக்குமா. ஸோ என்கிட்ட இருக்கும், இருந்தால் கூட நான் திரும்ப இருக்கிறதே வாங்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பிடிக்கும்ல இந்த சாஃப்ட். திரும்ப வாங்கிட்டே இருப்பீங்க. ஆமாம். ஆக்சுவலி ஆல்ரெடி இதே ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான், இது ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான், இது பவுடர் ப்ரஷ்ஷு, இது ஒரு பவுடர் ப்ரஷ்ஷு, இது ப்ளஷ்ஷுக்கு, இது கான்டூருக்கு. ஸோ அது நல்லா இருக்குமா சாஃப்டாக. ஸோ இது மட்டும் ஏன்னா பிகாஸ் இது கொஞ்சம் இதுலேயே ஃபுல் பேக்கேஜாக வந்துடும்ல. ஸோ அதுதான். ஒன்று மட்டும் தனியாக வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்னா. ஸோ அதெல்லாம் நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் இருக்கு. ஆமாம். ஓகே. இங்கே இருக்க ஐட்டம்லேயே வந்து இதுதான் பயங்கர காஸ்ட்லி. ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இது வரைக்கும் நான் போனதில்லை. அதிகபட்சம் போனால் இந்த ஃபவுண்டேஷன் இருந்ததில்ல, இது வந்து 1500 இருக்கும். பட் என்னென்னா நம்ம 1500 இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து மோர் தென் ஒரு 8 months யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது செலவு பண்ணாலும் கரெக்டாக ப்ரோஜனமாக பண்ணலாம். ஓகே. ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் செலவாகி இருக்குது. ஸோ சீப்பஸ்டான ஒரு பொருள் கம்மியாக தான் இருக்கும் விலை, டக்குன்னு விலை தெரியலையா. மேபி இது 45ல இது கம்மியாக இருக்கலாம். இது 45 rupees தான் வரும். ஸோ இதுதான் 45 rupees தான் வந்து கொஞ்சம் கம்மி. ஆமாம், ஏன்னா நான் பொட்டு பாக்கெட் கூட வச்சு தனியாக சீக்ரெட் இதெல்லாம் இருக்கும். சின்னதாக வந்து ஜிப்பு அங்கங்கே இருக்குது. இது ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, சீரியலில் வந்து பெருசாக பொட்டு வைக்கணும், சின்னதாக பொட்டு வைக்கணும், பிளாக் கலர் பொட்டு வைக்கணும், மெரூன் கலர் பொட்டு வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. ஸோ அதை தான் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி ஆக்சுவலி இந்த பொட்டு பேக்கெட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். 45 விட கம்மியாக தான் இருக்கும். மேபி அதான் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் இருக்கலாம். மேபி ஒரு 10 to 15 இருக்குமோ. ஸோ அவ்வளோ, அதுவே ஜாஸ்தி. ஓகே. இங்கே இருக்கிறதுலே வந்து இந்த ஒரு விஷயம் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், சீக்கிரமாக காலி ஆகிடும். அதிகம் யூஸ் பண்ணுவேன்னா ஆக்சுவலி லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடுவேன். பிகாஸ் நானே கொஞ்சம் சாப்பிட்ருவேன்னா. ஸோ அதனால் அது கொஞ்சம் போட மாதிரி இருக்கும். அவ்வளோதான், லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் அடிக்கடி போடும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இங்கே இருக்க பொருளே நீங்கள் வந்து பெருசாக மேக்கப் போட மாட்டேன், பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் யூஸே பண்ண மாட்டேன். ஆனால் அது கிடக்கு அப்படியே பேக்குள்ள, அதுவும் கிடக்கு. ஆனால் என்னென்னா நான் யூஸ் பண்ணாத திங்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அது ப்ரோஜனம் ஆனால் தான் அது வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். ஸோ அதனால் இதில் உள்ள சின்ன திங்ஸ் கூட யூஸ் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணாததுன்னு எதுவுமே இருக்காது. எல்லாமே ப்ரஷ் கூட பாருங்களேன், எல்லா ப்ரஷ்மே யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லாத்துலேயும். ஆமாம். ஓகே. இதில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு பண்ணதுன்னா, ஆக்சுவலி இது வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து லீஷா எக்லஸ் தெரியும்ல, ஆக்ட்ரஸ், அவங்க லீஷா எக்லஸ். ஸோ அவங்க கொடுத்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து இது எனக்கு கொடுத்தாங்க ஷூட்டில். இந்த டோன் வந்து எனக்கு சூட் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு இதை கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்கு. ஆமாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு மாதிரி
ஒரு மாதிரி பிங்க் மாதிரி இருக்கும் லிப்ஸில் போடும்போது. ஆமாம் இருக்கு. நைஸ். ஸோ அதனால் அதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். இது லீஷா ஞாபகமா அப்படியே வச்சுருப்பேன். கண்மணி சீரியல் அப்போ தந்தது இன்னும் வச்சிருக்கீங்க? வச்சுருக்கேன். ஸோ அது பெருசாக யூஸ் பண்ண காலி ஆகிடும்னா, ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் ஞாபகத்துக்காக அதை வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இங்கே இருக்க பொருள்லேயே வந்து நான் இது ரொம்ப பிளான் பண்ணி 4 பேர் பேசினாங்க, அதை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி என்னன்னா அதுதான், இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி எனக்கு பெருசாக நிஜமாக தெரியாது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு அதே எனக்கு தெரிஞ்சனால வந்து ஒரு 8 months அவ்வளோதான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னு ட்ரை பண்ணுவோம். ஒருத்தவங்களும் ஒரு இது சொல்லுவாங்க, பிராண்ட் சொல்லுவாங்க, கிளினிக்கு அது இதுன்னு என்னொன்று சொல்லுவாங்களா. ஸோ ஆக்சுவலி அது நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் கடைசியாக வந்து இது நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து உனக்கு ஆயில் ஃபேஸ் தானே இருக்குது, இதை நீ ட்ரை பண்ணு அப்படின்னும் போது இந்த மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணேன். ஸோ இது அது மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஓகே, நைஸ். இதில் இருக்கிறதுலே வந்துட்டு இதை பார்த்த உடனே எனக்கு இவங்க ஞாபகம் வந்துடும். இப்போது ஒரு சிலர் வந்து கண்ணெல்லாம் அழகாக வரைவாங்க, சில பேருக்கு வந்து லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் இந்த ஷேடெல்லாம் பார்க்கும்போது அவங்க லிப்ஸ்டிக் அழகாக போட்டிருப்பாங்களே, அது மாதிரி உங்கள் கோஸ்டாரோ யாரோ ஒருத்தவங்க இவங்க ஞாபகம் வரும் அப்படின்னா அது யார்? ஓகே, ஆக்சுவலி என்னென்னா என் அக்காவுக்கு வந்து ஷைனர் போடுற பழக்கம் இருக்கும். என் அக்காவுக்கு அவங்களாம் ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த ஷைனர் வந்து மேக்ஸிமம் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுவான்னு தெரியாது. என் அக்கா வந்து அவள் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு வரும்போது இந்த ஷைனர் போட்டு வருவாள். ஓகே. ஸோ எப்போ ஆக்சுவலி என்னோடதுல பார்த்தா நான் இந்த ஷைனர் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன், அது புதுசாக இருக்கும். ஸோ என் அக்கா வந்து எப்போவுமே அந்த ஷைனர் போட்டுட்டு வருவாள். ஆக்சுவலி இந்த கரகாட்டம்லாம் ஆடுவாங்கள்ல, அவங்க வந்து இது மாதிரி ஷைனர்லாம் போடுவாங்க, சும்மா கிளிட்டரியாக இருக்கட்டும். ஸோ எங்கள் அக்கா போடும் போதெல்லாம் நான் கிண்டல் பண்ணுவேன். இந்த பேலட்டை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என் அக்கா தேவியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஆர்டிஸ்ட் மற்றபடி எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை. ஸோ அது என் அக்கா ஞாபகம் வரும். நைஸ், ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஓகே, வேறு ஏதாச்சும் உங்கள் பேக்கில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பேக்கில் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது, சீக்ரெட்டாக இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ காட்டிடலாம் அப்படின்னா? இவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இது அந்த கொண்டெல்லாம் போடுமோ ஒன்று இருப்போம், அந்த சைனீஸ்லாம் இது பண்ணுவாங்கல்ல. ஸோ இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். நான் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், யூஸும் பண்ணுவேன் வீட்டில் இருக்கும்போது. ஏன்னா பிகாஸ் கிளிப் எங்கே வச்சோன்னு மறந்துடும்ல, அதனால மறந்துடும். அது மாதிரி எவ்வளோ சேஃப்டி பின் வாங்கினாலும் ஷூட்டில் போய் அடுத்தவங்க கிட்ட ஒரே சேஃப்டி பின் கொடுங்க, நிஜமாக கேட்பேன். எவ்ரி டைம் அவ்வளோ வாங்குவேன் நானும் சேஃப்டி பின்னா. அது பார்த்தா எங்கேயா கீழெல்லாம் விழுந்து கிடக்கும். ஸோ அதான் தேவையில்லாத டைம்லாம் பேக்குள்ளே கைவிட்டா குத்தம். கரெக்டாக சொன்னீங்க, அது நிறையா எனக்கு இதுவாயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் மேபி இது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சுது, இதுக்குள்ளே தான் இருந்திருக்கா அப்படின்ட்டு. ஓகே, நைஸ். வேறு ஏதாச்சும் இருக்கா உங்கள் பேக்கில்? வேறு ஒன்றும் இல்லை, அதான் லிப் பாம் இருக்குது, லிப்ஸ்டிக் தான் ஒரு சில கலர்ஸில் இருக்கும், மற்றபடி நிஜமாக எதுவுமே பெருசாக இல்லை. இது வந்து ஆக்சுவலி 3 in 1 இது. ஓகே. இது ஐ திங்க் நைக்காவோடது. இது வந்து இந்த கான்டோரு, ப்ளஷ்ஷு, ஹைலைட்டு. ஓகே. பட் ஆனால் பெருசாக யூஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஆமாம், புதுசாகவே இருக்குல்ல. ஸோ அதுதான், மற்றபடி நிஜமாக வேறு எதுவும் இல்லை. ப்ரெஷ்ஷஸ் தான் இருக்கும் தோண்ட. ஓகே. ஆமாம், அவங்க ப்ரெஷ் லவர் போலங்க. ஆக்சுவலி ஒரே டைம் தான் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்த பவுடர் ஸ்பாஞ்ச், இந்த ஆயிலியாக இருக்கும்ல, ஸோ இப்படி பண்ணும். அதுதான். ஆமாம், ஸோ அப்படிதான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது, அப்படிதான் போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் என்கிட்ட இது ஒன்று இருக்கே, இது என்ன தெரியுமா? ஆக்சுவலி என்னன்னா, இது ஃபோர்ஹெட் வந்து பெருசாக இருக்கும்ல, நிறைய சீரியல் ஆக்டருக்கு இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஃபோர்ஹெட் வந்து பெருசாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐ ஷேடோவில் இந்த ப்ரௌன் ஷேட் இருக்கும்ல, அது வந்து இந்த ப்ரஷ்ஷில் இப்படி எடுத்து இப்படி மேட்ச் பண்ணுவோம். முடி மாதிரி அது வந்து கேமராவில் பார்க்கும்போது ஆக்சுவலி ஹேர் மாதிரி தெரியும். கரெக்ட், அதுதான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி இது அதோட ப்ரஷ் தான் இது. ஓகே. இது நல்லா பிளண்ட் ஆகும். ஓகே, நேச்சுரலான ஹேர் மாதிரியே இருக்கும். அது ப்ரௌன் ஷேட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பண்ணா முடியும் உங்களுக்கு, ஃபோர்ஹெட் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்க்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வாஷ் பண்ண தெரிஞ்சிடும். ஸோ அதோட ப்ரஷ் இது, அதோட ப்ரஷ் இது, அவ்வளோதாங்க. காலி பேக். ஓகே, பேக் காலி. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னது? நீங்கள் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னா. நானும் இல்லை வியூ அதுதான், இந்த பிஎஸ்சியோட இந்த ஐப்ரோ பேலட் நிஜமாக ஒர்த்துங்க. வாங்கின காசுக்கு இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 months மேலேயே வரும். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நானே ஆர்டர் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, நிஜமாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூட் இல்லைனா கூட வீட்டில் கூட நிஜமாக இந்த ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஓகே, பிஎஸ்சியோட. ஆமாம். ஸோ இது வந்து நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு இதை போடவே பிடிக்கல, நான் என்ன பண்ணட்டும்? வேறு ஏதாச்சும் இருக்கா? போடவே பிடிக்கல. சிலர் வந்து இந்த மஸ்காராலாம் சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஆக்சுவலி நிஜமாவே ஒன்று வந்து எனக்கு பிடிக்காது என்னன்னா, எனக்கு ஐலாஷ் வந்து
எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஐஸ் இருக்கும். ஸோ நானும் இல்லை எல்லாரும் ஐலாஷ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கணும் வைப்பேன். வச்சுட்டு அது எனக்கே ரொம்ப கண்ணுக்கு மேலே ஏதோ இங்கே ஒரு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக ஷார்ட்டு குடும்பம் இப்படி எடுத்து போட்டு போயிடுவேன். நிஜமாவே அது ஒரு வாட்டி நடக்கும். ஆனால் நான் வாங்கி இருக்கேன், வாங்கி யூஸே பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து வாங்கிட்டேனே என்ன பண்ணேன், ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுவேன். ஆனால் நிஜமாக எனக்கு அது பிடிக்காதுங்க. நிறைய பேர் வந்து இப்போலாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய அட்டன் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா சீரியலுக்கே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கேஷுவலாக பெரிய பெரிய ஐலாஷஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நானும் ஆக்சுவலி ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். பட் அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தான் நான் மேபி இங்கே கொண்டும் வரல, இப்போ நான் வைக்கவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து லேஷ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆப்வியஸாகவே நான் மஸ்கரா வந்து நிறையவே யூஸ் பண்ணுவேன். அதனால் மேட்ச் ஆயிரும். ஆமாம். ஓகே, நைஸ். ஆக்சுவலி ஜாலியாக போச்சு இந்த செக்மெண்ட். இவ்வளோதான் அவங்களோட மேக்கப் பேக். இவ்வளோதான் மேக்ஸிமம். இவ்வளோதான். வீட்டில் மறைச்சி வைக்கல? இல்லை, நிஜமா இல்லை. ஓகே, சரி, நம்பிதான் இருக்கணும். ஓகே, இதோட வந்து நம்ம வாஷ் அவுட் பண்ணிடலாம் எபிசோட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் 2 days வந்து நான் யார் பார்த்தாலும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சு தான் இருப்பேன். நம்மக்கிட்ட கொஞ்சம் சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன்.